தோல்வியால அதிகமா துவண்டு போறீங்களா? உண்மையிலேயே தோல்விதான் உங்களுக்கு அதிக வலிய கொடுக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவ கேளுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு விடிவு பிறக்கும். நான் ஒரு மரம் வளர்த்தேங்க. மாமரம். இந்த மரம் வளர, வளர, வளர எனக்கு ஆயிரக்கணக்கான மாம்பழங்கள கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஃபுல்லா சந்தோஷம். அந்த மரம் காய்க்க ஆரம்பிச்சது. அப்படி காய்க்க ஆரம்பிக்கும்போது, அடடா! இந்த தடவ எனக்கு 500 பழங்கள், 1000 பழங்கள் கொடுக்கும் அப்படின்னு நெனச்சேன். ஆனா எனக்கு கிடைச்சது வெறும் 200 பழங்களுக்கும் குறைவா தாங்க கிடைச்சது. எனக்கு ரொம்பவே வருத்தமா போயிடுச்சு. ரொம்ப வலிச்சது. இவ்ளோ கஷ்டப்பட்டு தினம் தினம் தண்ணி ஊத்தி, அத பாதுகாத்து, எந்த ஒரு விலங்குகளும் மேயாம இவ்ளோ கஷ்டப்பட்டு அத வளர்த்து, ஆனா நான் எதிர்பார்த்த பலன தரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்து மேல எனக்கு வெறுப்பே வந்துச்சுங்க. ஆனா கொஞ்ச காலம் கழிச்சு தான் எனக்கு புரிஞ்சது. அது என்னன்னா, நான் மரத்த வளர்க்கல. என்னுடைய ஆசைய வளர்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு. நான் உண்மையிலேயே மரத்த வளர்த்திருந்தேனாக்கா, எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காதுங்க. ஆனா அந்த மரம் வளர்ந்து எனக்கு இவ்ளோ பழங்கள தரும்னு ஒரு ஆசைய மனசுக்குள்ள வளர்த்தேன் பாருங்க. எதிர்பார்ப்ப வளர்த்துக்கிட்டேன் பாருங்க. அந்த எதிர்பார்ப்பும், ஆசையும் தான் எனக்கு வருத்தத்தையே குடுத்துச்சு. உண்மையிலேயே நான் மரத்த நேசிச்சிருந்தேனாக்கா, அந்த மரம் வளரும்போது, துளிர் விடும்போது, சின்ன சின்னதா அது பூக்கும்போது கூட என் மனசு அப்படியே சந்தோஷத்துல நிறைஞ்சு போயிருக்கணும். ஆனா எனக்கு பழம் தான் சந்தோஷம்னு நான் நினைச்சேன் பாத்தீங்களா? அந்த எதிர்பார்ப்புல தான் நான் தோல்வி அடைஞ்சேன். அதுதான் எனக்கு வலிய கொடுத்துச்சு. ஆனா இந்த மரம் நல்லா இருந்தாவே போதும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேனாக்கா, நிச்சயமா அதுல இருந்த 200 பழங்கள் எனக்கு எக்கச்சக்கமான மகிழ்ச்சிய கொடுத்திருக்கும். ஸோ பிரச்சனைன்றது வெற்றியிலயும், தோல்வியிலயும் இல்லைங்க. பிரச்சனைன்றது அதன் மீது நம்ம வச்சுன்னு இருக்கிறோம் பாருங்க எதிர்பார்ப்பு. அதுலதான். அதனால உங்களுடைய எதிர்பார்ப்ப கம்மி பண்ணிக்கோங்க. இப்ப நடக்கக்கூடிய செயல்களின் மீது உங்க கவனத்த வைங்க. ஃபோக்கஸ்டா இருங்க. நிச்சயமா அந்த பயணம் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்த குடுக்கும். மன நிறைவ குடுக்கும். வெற்றிய பத்தியும், தோல்விய பத்தியும் எதிர்பார்க்கறதுல எதுவுமே இல்லைங்க. நீங்க உங்களுடைய காரியத்த சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, தோல்வி உங்கள பெருசா பாதிக்காது. வெற்றி உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா தெரியாது. எல்லாமே இயல்பா தெரியும். மன நிறைவா இருக்கணும்னா, தோல்வி உங்கள வருத்தப்படாம வச்சிருக்கணும்னா, தயவு செஞ்சு உங்களுடைய எதிர்பார்ப்புகள மட்டும் குறைச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி.